வணக்கம் நண்பர்களே, 6ஆம் வகுப்பு அறிவியல் 3 டேர்ம்ஸ் புக்கில் உள்ள அனைத்து புக் பேக் கேள்விகளின் விடைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கான கொஷின் பேப்பரை நேற்றே வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் கொடுத்துட்டு அதை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கிட்டு இந்த ஆன்சர் வீடியோவை பார்க்க சொல்லியிருந்தேன். கொஷினை கையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது நான் சொல்கிற ஆன்சரை அப்படியே கடகடன் மார்க் பண்ணிகிட்டே வந்துடலாம். அதுதான் ஐடியா. ஒருவேளை உங்கள் கையில் இந்த கொஷின் பேப்பர் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் 6th சயின்ஸ் டேர்ம் 1, டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 புக்ஸோட புக் பேக் கொஷின் PDF கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதே போல் அடுத்தடுத்த வகுப்புகள் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இந்த PDFகளெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் என்ன இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் ஃபைல்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அது வெறும் 5 நிமிஷத்தில் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 4 வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? போலீஸ் எக்ஸாமில் கேட்க போகும் 50 GK கேள்விகளில் 15லேருந்து 20 கேள்விகள் புக் பேக் கொஷின்லேருந்து தான் வரும். ஸோ புக் பேக் கொஷின்ஸை ஒரே வாரத்தில் முடிக்கிற மாதிரி நேற்று ஒரு பிளான் சொல்லியிருந்தேன். அந்த பிளானை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 5 நிமிஷம் வீடியோ லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அதை முழுசாக பார்த்துருங்க. நீங்கள் போடுற லைக்ஸு, கமெண்ட்ஸு, அதை விட முக்கியமாக நீங்கள் பண்ண போகிற ஷேர்ஸ் தான் அடுத்தடுத்து உங்களுக்காக என்னை உழைக்க செய்யும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 6ஆம் வகுப்பு அறிவியல் டேர்ம் 1 பாடம் 1 அளவீடுகள். உங்கள் கையில் வச்சுக்கிற பிரிண்ட் அவுட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு. ரொம்ப சிம்பிளான பாடம் தான், அதனால நான் அப்படியே ஆன்சரை ரீட் பண்ணுறேன். 1க்கு ஆப்ஷன் E அளவு நாடா என்பது விடை. டிக் பண்ணிங்க. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் E 700 சென்டிமீட்டர். 7 மீட்டர் என்பது 700 சென்டிமீட்டர். டிக் பண்ணிங்க, கடகடனே டிக் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு நேரம் போதலை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணுங்கள். மொத்தத்தில் நான் கொடுக்குற ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நோட் பண்ணிடணும். நம்ம கடகடன்னு அப்படியே எல்லாத்தையும் படிக்க போகிறோம், சரியா? எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையோ அதுக்கு மட்டும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். தேர்ட் கொஷின் ஆப்ஷன் A குரில். இயல் அளவீடு. ஒரு அளவை அளவிடும் முறைக்கு இயல் அளவீடு என்று பெயர். 4வது கேள்வி, கிலோமீட்டர் தான் பெருசு, அதுக்கப்புறம் மீட்டர், அதை விட சின்னது சென்டிமீட்டர், அதை விட சின்னது மில்லிமீட்டர். விடை ஆப்ஷன் E குரில். 5வது கேள்வி, அளவிடும் புள்ளிக்கு மேல் செங்குத்தாக அப்படிங்கிறது விடை. ஆப்ஷன் A நெடில். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை எப்படி இருக்கணும்? அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? 2வது பகுதி சரியா தவறா என எழுதுக. முதல் கேள்வி, நிறையை 126 கிலோகிராம் என கூறுவது சரியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது சரிதான், அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. 2வது ஸ்டேட்மெண்ட்டு தவறு. ஒருவரின் மார்பளவை அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு, அளவுகோலை பயன்படுத்தி முடியாது. சரியான விடை என்னென்னா அளவிடும் நாடாவை பயன்படுத்தி தான் அளவிட முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு என்ன விளக்கம் தேவைப்படுதோ அந்த விளக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக விடையை சொல்லிடுறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ரைட்டுன்னா சரி அப்படின்னா டிக் போட்டுங்க, தவறுன்னா இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. 3வது கேள்வி, 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சரி. 4வது கேள்வி என்ன? என் கையில் புக் இருக்குது, நான் புக்கை வச்சு அப்படியே உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்ப தகுந்த முறைன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. முழம் அப்படிங்கிறது ஒரு தோராயமான முறை தான், சரியா? அடுத்து 5வது சரியா தவறா கேள்வி, SI அழகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பன்னாட்டு அழகுமுறை. ஆமாம், அது மிகச்சரி. ஸோ இப்போ தான் உங்களோட ரியல் ஒர்க்கு தேவைப்படும். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நீங்கள் என்ன பண்ணணும்? கையில் பேனாவோ பென்சிலோ வச்சு எழுதிக்கணும். நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் மேலே எழுதினாலும் சரி, இல்லை இன்னொரு பேப்பரில் எழுதினாலும் சரி. ஃப்யூச்சரில் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு பேப்பரில் கூட எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு பேக் சைடில் எழுதிங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்பொழுது அந்த பேக் சைட்லேருந்து அப்படியே பார்த்துக்கலாம். சரி, முதல் கோடிட்ட இடத்தின் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா SI அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர் எழுதிக்கோங்க. 500 கிராம் என்பது அரை கிலோகிராம், 0.5 கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர். அப்புறம் 4வது கேள்விக்கு என்ன விடை?
1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். நண்பர்களே 6th ஸ்டாண்டர்டு, அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் கேள்வி இருக்கும். போக போக அப்படியே 8th 9th 10thலாம் கொஞ்சம் டஃபரான கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் 5வது கேள்வி, 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்ரு, 5 கிலோமீட்டருங்கிறது 5000 மீட்டர். ஓகே, உங்கள் புக் பேக் கொஷினில் 4வது பகுதி என்னென்னா ஒப்புமை தருக. சர்க்கரை அப்படிங்கிறத பொது தராசு கொண்டு அளக்கலாம். எலுமிச்சை சாரை எப்படி அளப்பீங்க? அளவு ஜாடி கொண்டு. உங்கள் டேஷ்னு போட்டு கொஷின் மார்க் போட்டிருக்காங்கல்ல, அங்கே நீங்கள் எழுதிக்க வேண்டியது அளவு ஜாடி. அடுத்தது, மனிதனின் உயரம் சென்டிமீட்டரில் அளக்கப்படுது. கூர்மையான பென்சிலின் முனையின் நீளம் மில்லி மீட்டரில் அளவிடப்படுகிறது. எந்த அளவில்? மில்லி மீட்டரில் அளவிடப்படுகிறது. இப்போ புரியுதா? கையில் நீங்கள் கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கணும். வச்சுருந்தா தான் நான் சொல்கிற ஆன்சரை கடகடன் நீங்கள் எழுத முடியும். சரியா? கற்றலில் கேட்டலே சிறந்தது. நான் சொல்கிறத அப்படியே கேட்டு எழுதிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வேளை நீங்கள் தான் வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டும் இருக்கீங்க எக்ஸாமுக்கு. சார் எனக்கு இந்த ஃபுல் லென்த் வீடியோவை பார்க்க முடியல சார் அப்படின்னா, தம்பி நேரத்தை ஒதுக்கி வீடியோக்களை பார்த்துருங்க. பார்த்துட்டு எழுதிருங்க. எல்லாமே பப்ளிக் மோடில் தான் இருக்குது. இந்த ஆன்சர், கொஷின் பேப்பர் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்து எழுதிருங்க. அப்படியே முடியல, எனக்கு நிறைய வேலை இருக்குது சார் அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா, அந்த வீடியோட கடைசியில் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். உடனே வீடியோட கடைசிக்கு போயிடாதீங்க. கடைசியில் ஒரு நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி, சார் எனக்கு இந்த புக் பேக் ஆன்சர்லாம் கூட கொடுங்க நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். பட் எல்லோரும் கேட்கக்கூடாது. யாருக்கு உண்மையான தேவை இருக்குதோ அவங்க மட்டும் கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே பப்ளிக் மோடில் தான் இருக்குது. நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. பட் இந்த ஆன்சரையும் நீங்கள் எங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கட்டணம் இருக்குது. ஸோ எல்லோரும் அப்ரோச் பண்ணாதீங்க. சரியா? அடுத்த ஒப்புமை கேள்வி, பால் அப்படிங்கிறது பருமன். காய்கறிகளை எப்படி நம்ம அளவிடுறோம்? நிறையில் அளவிடுறோம். அடுத்தது பொறுத்துக கேள்வி. பொறுத்துக உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்கிறதுல அப்படியே வரிசையாக நேராக இருக்கும் இல்லையா? பொறுத்துக என்ன விடைனா 1க்கு ஊ. கையில் பென்சில் வச்சுருப்பீங்க இல்லையா? முன்கையின் நீளம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். முன்கையின் நீளம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். முழம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஒரு கோடு போட்டுங்க. சரியா? நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். இது நம்பர் 2. மீட்டருங்கிறது இங்கே இருக்குது. அப்படியே ஒரு கோடு போட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நானோ அப்படிங்கிறது 10 மேல் -9, 10 to the power of -9. சரியா? இது எப்படி? இங்கே இருந்து இங்கே. ஓகே. அப்புறம் 4க்கு ஆ. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. கிலோ அப்படிங்கிறது 10 to the power of 3. அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டியது அட்டவணை நிரப்புக. 6வது பகுதி. அட்டவணையில் ஃபஸ்ட்டு ஒரு டேஷ் இருக்கு இல்லையா? அந்த டேஷில் நிறையின் அலகு கிலோகிராம். சரி, நிறையை எப்படி அளப்போம்னா கிலோகிராமில் அளப்போம். அப்புறம் சுண்டு விரலின் நீளம், அதுக்கு பக்கத்தில் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. சுண்டு விரலின் நீளத்தை நம்ம எப்படி அளப்போம்? சென்டிமீட்டரில் அளப்போம். கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். கிலோமீட்டரை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? 2 நகரங்களை அளவிட பயன்படும்போது. 2 நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளவிடும் பொழுது நம்ம கிலோமீட்டரை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாடம் 2, விசையும் இயக்கமும். ஓப்பன் பண்ணிங்க. முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. அதில் முதல் கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா மீட்டர் பர் வினாடி, மீட்டர் பை வினாடின்னு கூட சொல்லாத. வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. அப்புறம் எது அலைவுறு இயக்கம்னு கேட்டிருக்காங்க. 2வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் அலைவுறு இயக்கம் ஆப்ஷன் இ குரில். அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் அப்படிங்கிறது என்ன இயக்கம்? அலைவுறும் இயக்கம். அப்புறம் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. வேகம் அப்படிங்கிறது தொலைவு பை காலம். வேகம் அப்படிங்கிறது தொலைவு பை காலம். ஆப்ஷன் ஆ நெடில். 4வது கேள்வி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் கூற்று 1 மட்டும் சரி. 4வது கேள்விக்கு கூற்று 1 மட்டும் சரி. பகுதி 2 சரியா தவறா? முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. நீங்களே அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சரி, 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன் 2வது ஸ்டேட்மெண்ட் தவறுனா அதிர்வு இயக்கமும் வட்டப்பாதை இயக்கமும் தான் கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க?
சுழற்சி இயக்கம் அப்படிங்கிறது கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. அதிர்வு இயக்கமும் வட்டப்பாதை இயக்கமும் தான் கால ஒழுங்கு இயக்கம். நோட் பண்ணிங்க. மூணாவது கேள்வியும் தவறு. மூணாவது கேள்வியில் என்ன தவறு அப்படின்னா, மாறுபட்ட அப்படிங்கிறது சீரற்ற அப்படின்னு பொருள். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. மாறுபட்ட வேகம், மாறுபட்டனாலே அது சீரற்றன்னு அர்த்தம். சரியா? நாலாவது சரியா தவறா கேள்வியும் தவறுங்க. என்ன தவறு? வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலியாக ரோபோட்டுகள் செயல்படும். எல்லா கேசஸ்லேயுமே மனிதர்களுக்கு பதிலியாக ரோபோக்கள் இருக்க முடியாது. ஓகே, எல்லா விஷயங்களிலும் மனிதர்களின் பதிலியாக ரோபோட்டுகளால் செயல்பட முடியாது. அடுத்த பகுதி 3 கோடிட்ட இடத்தை நிரப்புக. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு தொடா விசை. மரத்துலேருந்து ஆப்பிள் விழுது அப்படிங்கிறது அது யாரும் தொடரணும்னு அவசியம் இல்லை, தொடா விசை. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம். சக்கரத்தின் இயக்கம் அப்படின்னாலே இது தற்சுழற்சி இயக்கம். ஓகேவா? நாலாவது கேள்வி, ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அது சீரான இயக்கம். ஒரு கிராஃப் இப்படி போடுறோம், வச்சுங்க. அது சமகாலத்தில் சம அளவு கடக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி பொறுத்துக. உங்களுக்கு படம் கொடுத்துருப்பாங்க, சரியா? 1க்கு ஊ, அதாவது இதுதான் 1ல் ஸ்டார்ட் ஆகுது, இது கடைசி ஆப்ஷன் ஊ, இது ரெண்டும் பொருந்துது. ஓகே, ஆன்சர் நோட் பண்ணிங்க. 2க்கு ஈ நெடில், 3க்கு ஆ, 4க்கு அ, 5க்கு இ. அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா தொடர்பின் அடிப்படையில் நிரப்புக. பந்தை உதைத்தல் தொடுவிசை, இலை கீழே விழுதல் தொடாவிசை. இந்த டேஷ் போட்டுக்கிற இடத்துல தொடாவிசைன்னு எழுதிக்கோங்க. அப்புறமா அதை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ரெண்டாவது கேள்விக்கு தொடர்பின் அடிப்படையில் நிரப்புக. மீட்டர் பை வினாடி, வேகம் என்பது மீட்டர் பை வினாடி. சுழற்சி இயக்கம், அதுக்கு எடுத்துக்காட்டு பம்பரம் சுற்றுதல். அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தனி ஊசலின் இயக்கம். டேஷில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது தனி ஊசலின் இயக்கம். நான் வெறும் ஆன்சர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஆன்சரை கரெக்டாக எழுதிங்க. அடுத்தது இதே இதில் நம்ம இதே பாடத்தில் 8வது பகுதி ஒரு வார்த்தையில் விடையை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஒரே வார்த்தையில் தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர் தொடாவிசை. அதே மாதிரி காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது தான் இயக்கம். அடுத்த கேள்விக்கான விடை அலைவு இயக்கம். அடுத்த கேள்விக்கான விடை சீரான இயக்கம். அடுத்த கேள்விக்கான விடை ரோபாட்டுகள். கொஞ்சம் டைம் தரேன், எழுதிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் அலைவு இயக்கம். சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரத்துக்கு பேர் ரோபாட்டுகள் அப்படின்னு பேர். அடுத்தது 12வது பகுதி பாருங்கள். இதில் எந்த பகுதியில் இருந்தோன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. 12வது பகுதி உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, சரியா? படத்தில் நேர்கோட்டு இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? நேர்கோட்டு இயக்கம் இல்லை, நீங்கள் என்ன எழுதிக்கணும்? மேலிலிருந்து விழும் பொருள், அது நேர்கோட்டில் இயங்கும் இயக்கம். வளைவுப்பாதை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு பந்தை எறிதல். அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் பந்தை எறிதல் அப்படின்னு எழுதிங்க. தற்சுழற்சி இயக்கத்துக்கு ஒரு வண்டி சக்கரத்தின் சுழற்சி சொல்லலாம். அப்புறம் பானை வணைகிறார் இல்லையா, அவர் யூஸ் பண்ணுற அந்த சக்கரத்தை நம்ம சொல்லலாம். வட்ட இயக்கம் அப்படிங்கிறது வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரரின் இயக்கம், அது வட்ட இயக்கம். அலைவு இயக்கம் அப்படிங்கிறது யானை தனது காதுகளை அசைத்தல், அதுக்கும் நம்ம அலைவு இயக்கம்னு சொல்லலாம். ஒழுங்கற்ற இயக்கம் அப்படிங்கிறது கால்பந்தில் விளையாடுறாங்க இல்லையா, அந்த பந்தின் அசைவு அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கற்ற இயக்கம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட எழுதிக்கோங்க. அடுத்து 3வது பாடம் நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் இ குரில் ஒளி. ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் இ 200 மில்லிலிட்டர். 3வது கேள்விக்கு ஆன்சர் அ கைகளால் தெரிந்தெடுத்தல். உங்கள்கிட்ட கேள்வி இருக்குது, நான் பதில் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ கேள்வியும் பதிலையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிவிட்டு அப்புறம் படிச்சிடுங்க.
4வது கேள்விக்கு ஆப்ஷன் இ நெடில் புடைத்தல். 5வது கேள்விக்கு காற்று அப்படிங்கிறது விடை. தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று கண்டிப்பாக தேவை. அப்புறம் 6வது கேள்விக்கு திடப்பொருள் நீர்மம் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம். 7வது கேள்விக்கு என்ன விடை? 7வது கேள்விக்கு விடை நீர். கொடுக்கப்பட்டுள்ளதில் எது கலவை அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் அப்படிங்கிறது ஒரு கலவை அல்ல. இன்னும் சொல்லப்போனால் தூய நீர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கலவை அல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது 2வது பகுதி சரியா தவறா. முதல் கேள்வி தவறு. ஏன் அப்படின்னா காற்று அழுத்தத்துக்கு உட்படும். 2வது கேள்வியும் தவறு தான். திரவங்களுக்கு பருமனும் கிடையாது, வடிவமும் கிடையாது. 3வது கேள்வியும் தவறு. திண்மத்தில் உள்ள துகள்கள் நகரும் தன்மை அற்றவை. உங்கள் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க, இப்போது ஃபோன்லேயும் நிறைய துகள்கள் தான் இருக்குது. துகள்கள் என்ன அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டா இருக்குது? இல்லவே இல்லை. ஆனால் நீர்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன. சரியா? அடுத்தது ஆப்ஷன் இ, சரி ஆப்ஷன் இ இல்லை, கொஷின் நம்பர் இ நெடில், அது சரி. ஊ அதுவும் சரிதான். ஊ நெடிலும் சரி. ஏ தவறு. ஏன் தவறுனா காற்று அப்படிங்கிறது ஒரு கலவை. அப்புறம் ஏ நெடில் அதுவும் தவறு தான். தயிரிலிருந்து வெண்ணெய் என்பது கடைதல் முறை மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. சரியா? அவங்க வண்டலாக்குதல்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. கடைதல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். அடுத்தது பொறுத்துக. பொறுத்துகளை 2 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பொறுத்துக அப்படியே ஸ்ட்ரைட்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க. 1க்கு இது 1, அப்புறம் இந்த சைடில் ஆ அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா 1க்கு நீங்கள் குறிக்க வேண்டியது ஈ, 2க்கு ஊ, 3க்கு ஆ நெடில், 4க்கு ஈ, 5க்கு அ, அப்படி குறித்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஆன்சர். அப்புறம் அடுத்த பொறுத்துக என்ன அப்படின்னா அது 3 காலம் கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறத அப்படியே மார்க் பண்ணிங்க. கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருட்களை நீக்குதல். 2வது காலமில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணுன்னா அரிசி மற்றும் கல். கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருட்களை நீக்குதல், அரிசி மற்றும் கல். அப்புறம் அங்கேருந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணணுன்னா கைகளால் தேர்வு செய்தலை சூஸ் பண்ணணும். ஓகே, லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல் இருக்கு இல்லையா? அதுலேருந்து நீங்கள் எதுக்கு கோடு போடணுன்னா உமி மற்றும் நெல்லுக்கு கோடு போடுங்க. உமி மற்றும் நெல்லிலிருந்து நீங்கள் எதுக்கு கோடு போடணுன்னா தூற்றுதலுக்கு கோடு போடணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ சொல்கிறேன் பாருங்கள். கரையாத மாசு பொருட்களை நீக்குதல், அதிலேருந்து நீங்கள் எங்கே கோடு போடணுன்னா சுண்ணாம்பு கட்டி நீருடன் கலந்திருத்தல், அது எங்கே இருக்கோ அங்கே கோடு போடுங்க. அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் எங்கே கோடு போடணுன்னா எங்கே வடிகட்டுதல் இருக்கோ அங்கே கோடு போடுங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே எதுங்க போடுறேன், நீங்கள் நான் சொல்கிற பாயிண்டில் கோடு போடுங்க. அப்புறம் காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருட்களை ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எதை நோக்கி கோடு போடணும்? இரும்பு சார்ந்த மாசுக்கள். இரும்பு சார்ந்த மாசுக்கள்லேருந்து நீங்கள் எதை பொருத்தணும்னா காந்த பிரிப்பு முறையை பொருத்தணும். நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தல், மணல் மற்றும் நீர், அதை பொறுத்துங்க. மணல் மற்றும் நீரிலிருந்து நீங்கள் எதை பொருத்தணும்னா தெளிய வைத்து இருத்தல், அதை பொருத்தணும். அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. நண்பர்களே, போன பகுதி ஒரு வேளை உங்களுக்கு புரியலை அப்படின்னா டோன்ட் வரி, நான் அந்த ஃபோட்டோவை விச் மீன்ஸ் நான் கரெக்டாக பொருத்தி அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்விக்கான பதில் அணுக்கள் எழுதிங்க. முதல் கேள்விக்கான பதில் அணுக்கள். பருப்பொருள் என்பது அணுக்களால் ஆனவை. 2வது கேள்விக்கு விடை நீர்மம் மற்றும் வாயு. 3வது கேள்விக்கான விடை கதிரடித்தல். நெல் தாவரத்திலிருந்து தானியங்களை கதிரெடுத்தல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். கதிரடித்தல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். 4வது கேள்வி உப்மாவிலிருந்து எந்த முறையில் மிளகாயினை நீக்கலாம்? கைகளால் தெரிந்தெடுத்தல். 5வது கேள்வி நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் அப்படியே விட்டா என்ன ஆகும்?
வீழ்படிவாகும், படியும் கீழே. படிந்த பின்னர் தெளிய வைத்து இருத்தல் முறையில் நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்கலாம். 6வது கேள்வி, ஊசி, பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றில் காந்தத்தால் கவரப்படுவது எது? ஊசி. அடுத்து 7வது கேள்விக்கு விடை, தூய்மை இல்லாத குழாய் கிணறுகளிலிருந்து பெறப்படும் நீர் பொதுவாக தூய்மை இல்லாத நீராக அமையும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அடுத்தது 5வது பார்ட்டு, பின்வரும் ஒப்புமையை பூர்த்தி செய்க. நீங்கள் இந்த டேஷில் எழுதிக்க வேண்டியது என்னென்னா, வாயு அப்படிங்கிறது இலகுவானது, லேசானது. 2வது கேள்வி, துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே மிக குறைந்த இடைவெளி இருக்கும். இந்த டேஷில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது இதுதான். நான் விடையை மட்டும் கொடுத்துருக்கேன், டேஷில் அதை மட்டும் எழுதிங்க. அடுத்தது 3வது கேள்விக்கு திரவம் அப்படின்னு எழுதிங்க, திரவம். 4வது கேள்வி வடிகட்டுதல். 5வது கேள்வி வடிகட்டுதல் வீழ்படிவு. ஏன்னா 2 டேஷ் இருக்கும் 5வது கேள்வியில். 6வது கேள்வியில் ஒரே ஒரு டேஷ் தான், காந்த பிரிப்பு முறை அப்படின்னு எழுதிங்க. 6வது கேள்விக்கு காந்த பிரிப்பு முறை. 4வது பாடம் தாவரங்கள் வாழும் உலகம். முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்விக்கான விடை நன்னீர் வாழிடம், டிக் பண்ணிங்க. 2வது கேள்விக்கான விடை நீராவி போக்கு, டிக் பண்ணிங்க. 3வது கேள்விக்கான விடை வேர் என்பது. 4வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் A, நீர் அப்படிங்கிறது விடை. அடுத்தது சரியா தவறா? முதல் கேள்வி தவறு. தாவரங்கள் நீரின்றி வாழ முடியாதுங்க, அதான் சரி. 2வது கேள்வி சரி. 3வது கேள்வி தவறு. சரிங்களா? ஏன் தவறு அப்படின்னா, தாவரத்தில் பல்வேறு பாகங்கள் இருக்குது. வேர் இருக்குது, தண்டு இருக்குது, இலைகள் இருக்குது, மலர்கள் இருக்குது, காய் கனிகள்லாம் இருக்குது. எனவே 3 தவறு. 4வதும் தவறு தான். 5 தவறு. ஏன் அப்படின்னா, இலைகள் தான் முட்களாக மாறுகின்றன. நான் இவைகள்னு சொல்லிட்டேன், மன்னிக்கணும். இலைகள் தான் முட்களாக மாறுகின்றன. 6 சரி. 6வது ஸ்டேட்மெண்ட்டு, பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளியிலிருந்து தான் அது ஸ்டார்ச்சை தயாரிக்கும், அதனால் கண்டிப்பாக சூரிய ஒளி தேவை, அது சரி. கோடிட்ட இடத்துல நிரப்புக. அப்படியே ஆன்சரை கடற்கடன்னு எழுதுங்க. ஃபஸ்ட்டு கேள்விக்கு 70%. 2வது கேள்வி விடை பாலைவனம், கடற்கடன்னு எழுதுங்க, பாலைவனம். 3வது கேள்வி உறிஞ்சுதல், ஊன்றுதல் இரண்டும் எதோட வேலை? வேரின் வேலை. 4வது கேள்வி இலைகள். 5வது கேள்விக்கான விடை இருவித்திலை. 5வது கேள்விக்கான விடை இருவித்திலை. அடுத்தது பொறுத்துக, டக் டக்கு நோட் பண்ணுங்கள். 1க்கு இ ஆன்சர். 1க்கு இ நெடில். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. நான் எப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2க்கு இ குரில். 3க்கு ஆ ஆன்சர், ஆ நெடில். 4க்கு உ குரில். 5க்கு அ. அப்புறம் பகுதி 5ல் தாவரங்களின் பாகங்கள் மற்றும் பணிகளில் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்விக்கு என்ன சரியான விடைனா மலர்கள், இலைகள், தண்டு, வேர். ஆனால் மேலேருந்து வரிசைப்படுத்துகிறோம். அப்புறம் நடைபெறும் செயல்கள் நீராவி போக்கு, கடத்துதல், உறிஞ்சுதல், ஊன்றுதல். சரியா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், பாடம் 5 விலங்குகள் வாழும் உலகம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா பிடிஎஃப், அது வந்து 2018-19 எடிஷன் அது. பட் 2020 எடிஷனில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிடிஎஃப்பில் சரியான விடையை தேர்ந்தெடு இருக்காது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நேற்று நைட்டு புது புக்கில் இருக்கிற அந்த சரியான விடையை தேர்ந்தெடு பக்கத்தை மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் அனுப்பியிருக்கேன். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு அப்புறமா நீங்கள் நடுவில் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, 1க்கு ஆப்ஷன் ஆ அப்படியே பக்கத்தில் பேப்பரில் எழுதுங்க. உங்கள்கிட்ட அந்த கொஷின் இப்போ இருக்காது. 1க்கு ஆ, 2க்கு இ நெடில்,
3க்கு இ குரில், 4க்கு இ குரில், 5க்கும் இ குரில், 6க்கு ஈ நெடில், 7, 8 இது ரெண்டும் இ குரில், இ இலைக்கு வருதில் அந்த இ குரில், 9 ஈ நெடில், 10 ஆ நெடில். குறித்து வச்சுக்கோங்க. குறிச்சிக்கிட்டீங்களா? இப்போ உங்கள் கையில் உள்ள PDF கூட மேட்ச் ஆகும். இது தகுந்த வார்த்தைகளை கொண்டு கீழ்கண்டவற்றை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? தகுந்த வார்த்தைகளை கொண்டு கீழ்கண்டவற்றை நிரப்புக, அப்படி இல்லைன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நான் வச்சுருக்கிறது புது புக்குங்கிறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த டேர்ம்ஸ்லாம் மாறுது. கேள்வி என்னன்னு பாருங்கள். நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவை வாழிடம். மலைகள், நீர்நிலைகள், பாலைவனங்கள் இதெல்லாம் வாழிடம். செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? ஒரு செல் உயிரிகள், பல செல் உயிரிகள் அப்படின்னு வகைப்படுத்தலாம். 3வது கேள்வி திசையை கட்டுப்படுத்த. 4வது கேள்வி போலிக்கால்கள். எழுதிக்கோங்க. அடுத்து சரியா தவறா கடற்கடன்னு டிக் பண்ணுங்கள். தப்புன்னா இன்ட்டு போடுங்க. சரியா தவறா முதல் கேள்வி சரி, டிக் அடிங்க. 2வது கேள்வி தவறு, 3வது கேள்வி சரி, 4வது கேள்வி தவறு, 5வது கேள்வி தவறு. சரியா? இப்போ அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்களை எவ்வாறு அழைக்கிறோம்? வாழிடம் என்று அழைக்கிறோம். அடுத்த கேள்விக்கான விடை ஒரு செல் உயிரிகள். கடற்கடன்னு எழுதுங்க. மீனின் சுவாச உறுப்பு செவுள்கள். கால்களில் உள்ள வளை நகங்களின் மூலம் பல்லிகள் தரையில் நகரும். அப்புறம் ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் எதை சேகரிக்கின்றன? கொழுப்பை சேமிக்கின்றன. கடற்கடன்னு எழுதி முடிச்சிட்டிங்கன்னு நம்புகிறேன். பாடம் 6 உடல் நலமும் சுகாதாரமும். நண்பர்களே, 3 டேர்மு ஒரே வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நேரம் கிடையாது நம்மள்கிட்ட. இன்னும் ஒரு 60-65 நாள் தான் நீங்கள் ஆக்டிவாக படிக்கிற நாட்கள் இருக்குது இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு. அதனால் நம்ம ஒரே வீடியோவில் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் போயிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் இது அப்படியே பகுதியாக பிரித்து போட்டால் எனக்கு தான் லாபம். ஆனால் ஒரே வீடியோவில் போகிறதுக்கு காரணம் என்னென்னா சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் முடிச்சிடுங்க. ஓகே, பாடம் 6 பொருத்தமான விடை. 1க்கு புரதம், டிக் பண்ணுங்கள். 2க்கு வைட்டமின் சி. 3வது கேள்வி தாது உப்புக்கள். 4வது கேள்வி அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. டிக் பண்ணுங்கள், அப்புறம் படிச்சுக்கோங்க. 5வது கேள்வி ப்ரோகேரியாட்டிக். 5வது கேள்வி ப்ரோகேரியாட்டிக். பகுதி 2 போலாமா? பகுதி 2 சரியா தவறா. பகுதி 2 சரியா தவறா. முதல் சரியா தவறா கேள்வி தவறு. சரியா? 2வது கேள்வியும் தவறு. முதல் கேள்வி ஏன் தவறு? 6 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது 2வது கேள்வியும் தவறு. கொழுப்பு எதுக்கு பயன்படுது? ஆற்றலை கொடுக்க உதவுகிறது. 3வது கேள்வியும் தவறு. சில பாக்டீரியாக்கள் மட்டுமே, மன்னிக்கணும், கவிதைகளை பெற்றுள்ளன அப்படின்னு நான் சொல்லிட்டேன், மன்னிக்க. சில பாக்டீரியாக்கள் மட்டுமே கசை இழைகளை பெற்றுள்ளன. அடுத்தது 4வது கேள்வி சரி. 5வது கேள்வி தவறு. ஓம்புயிரிகளின் உடலுக்கு உள்ளே தான் வைரஸ்கள் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும். அடுத்த பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புக. 5 கேள்வி தான், கடகடன்னு எழுதுங்க. முதல் கேள்விக்கு விடை குறைபாட்டு. 2வது கேள்வி காய்டர், முன்கழுத்து கழலை நோய். அப்புறம் 3வது கேள்வி ரிக்கெட்ஸ். எழுதுங்க. 3வது கேள்வி ரிக்கெட்ஸ். ஸ்பெல்லிங்கில் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீடியோ பாருங்கள். ரிக்கெட்ஸ். 4வது கேள்விக்கு விடை உணவு. 5வது கேள்விக்கான விடை வைரஸ்.
அடுத்தது ஒப்புமை. ஒப்புமையில் டேஷ் உள்ள இடத்துல நீங்கள் என்ன எழுதணும் அதை மட்டும் சொல்கிறேன், எழுதிங்க. முதல் கேள்வி புரதம். ஒப்புமை கேள்வியில் பகுதி 4 ஒப்புமை, அதில் புரதம். ஸ்கர்வி அடுத்தது, ரெண்டாவது ஸ்கர்வி. மூணாவது இரத்த சோகை. நாலாவது வைரஸ். ஓகே. அடுத்தது பொறுத்துக பகுதி. 1க்கு ஆ நெடில், வீடியோ பாருங்கள். 2க்கு ஈ நெடில், 3க்கு உ, 4க்கு அ, 5க்கு இ. பொருத்திக்கோங்க. அடுத்து நிரப்புக பகுதி. ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க, 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்துட்டாங்க இல்லையா. அது 2 மட்டும் பிளாங்காக இருக்குது. ஒரு இதில் தாது உப்புகள்னு எழுதிங்க, இன்னொரு இதில் கொழுப்புகள்னு எழுதிங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் 5 தான் இருந்தது, இப்போ 6 ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் படிக்கும் பொழுது நார் சத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தாது உப்புக்கள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. தாது உப்புக்கள், கொழுப்புகள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது கணினி ஒரு அறிமுகம். கடற்கடன்னு எழுதிங்க. முதல் கேள்விக்கான விடை, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி சார்லஸ் பாப்பேஜ். ரெண்டாவது கேள்விக்கான விடை கைபேசி. மூன்றாவது கேள்வி 1946. அப்படியே டக்கு டக்குன்னு டிக் பண்ணுங்கள். முதல் ப்ரோக்ராமர் யாருன்னா அகஸ்டா அடா லவ்லேஸ் என்பவர். 5வது கேள்வி மின் அட்டை. இரண்டாவது பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கேள்விக்கான அந்த கோடிட்ட இடத்துல எழுதிக்கோங்க, முறைப்படுத்தப்பட வேண்டிய. ரெண்டாவது கேள்வி அபாக்கஸ் எழுதிக்கோங்க. மூணாவது முறைப்படுத்தப்பட்ட எழுதிக்கோங்க, முறைப்படுத்தப்பட்ட. நம்பர் 4 செயற்கை, அதான் ஆன்சர், செயற்கை. நம்பர் 5 அனலாக் கம்ப்யூட்டர். மூன்றாவது பகுதி சரியா தவறா, சரினா டிக் அடிச்சிங்க, தப்புனா இன்ட்டு போட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் சரி, ரெண்டாவது தவறு, மூணாவது சரி. பொறுத்துக, டக்குன்னு நோட் பண்ணுங்க பார்ப்போம். 1க்கு இ, 2க்கு ஈ, 3க்கு ஆ, 4க்கு உ, 5க்கு அ. நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ பருவம் 2 அலகு 1 பாடம் வெப்பம். நண்பர்களே, உங்களால் ஒரே டைமில் சிங்கிள் ஸ்டேஜில் பார்க்க முடியல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. என்னால் பிரேக் எடுக்க முடியல. இது ரெக்கார்ட் பண்ணும்பொழுது மணி 2. இப்போது நான் இதை மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வேணால் அதை ஒரு நாளில் 3 தவணைகளில் பார்த்துங்க. அது உங்களுடைய விருப்பம். உங்கள் கையில் கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. பருவம் 2 பாடம் 1 வெப்பம். பகுதி 1 சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி நீங்கள் டிக் பண்ண வேண்டியது வேகமாக நகரத் தொடங்கும். ரெண்டாவது கேள்வி நீங்கள் டிக் பண்ண வேண்டியது ஜூல், ஜூல். மூணாவது கேள்வி ஆப்ஷன் டி, ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். நாலாவது கேள்வி ஆப்ஷன் ஆ நெடில். ஆப்ஷன் ஆ, இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது, அதுதான் சரியான விடை. ரெண்டாவது பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புக. நீங்கள் எழுதிக்க வேண்டியது முதல் கேள்விக்கான பதில் உயர்ந்த வெப்பநிலை உள்ள, குறைந்த வெப்பநிலை உள்ள, நடுவில் கமா இருக்குது, 2 டேஷுங்க அந்த கேள்வியில். உயர்ந்த வெப்பநிலை உள்ள, கமா குறைந்த வெப்பநிலை உள்ள. ரெண்டாவது கேள்விக்கான விடை வெப்பநிலை மானி. மூணாவது கேள்விக்கான விடை கெல்வின். எழுதிக்கோங்க, எழுதிக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க, கெல்வின். நாலாவது கேள்வி விரிவடைகிறது, சுருங்குகிறது. 2 டேஷ் இருக்கும். ஃபஸ்ட் டேஷில் விரிவடைகிறது, ரெண்டாவது டேஷு சுருங்குகிறது.
அப்புறம் 5வது கேள்விக்கு என்ன விடை? வெப்ப சமநிலையில் உள்ளன. அதான் ஆன்சர். வெப்ப சமநிலையில் உள்ளன. பகுதி 3 சரி பரவாயில்ல எழுதிங்க. வெப்ப சமநிலையில் உள்ளன. பகுதி 3 சரியா தவறா? முதல் கேள்வி சரி, டிக்கு போட்டுங்க. 2வது கேள்வி தவறு. ஏன் தவறு? காதில் வாங்கிக்கோங்க. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறினால் அது பனிக்கட்டி தான் ஆகும். புரியுதா? 3வது கேள்வி தவறு. ஏன் தவறு? வெப்ப விரிவு அப்படிங்கிறது பொதுவாக நன்மையானது. 4வது கேள்வி சரி. 5வது கேள்வி தவறு. 5வது கேள்வி தவறு. ஏன் தவறு? வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் வெவ்வேறு அலகினை பெற்றுள்ளன. ஆனால் அவங்க ஒரே அலகுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆகவே அது தவறு. அடுத்தது பொறுத்துக்க பகுதி. ரொம்ப சிம்பிளான பகுதி. நான் கொடுத்துருக்கிற கோட்ஸை டக்குன்னு நோட் பண்ணுங்கள். 1க்கு ஊ, 2 ஈ குரில், 3க்கு ஈ நெடில், 4க்கு அ குரில், 5க்கு ஆ நெடில். ஒப்புமை தருக அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா? 6வது பகுதி ஒப்புமை தருக. அதில் ஃபஸ்ட் டேஷில் வெப்பநிலைக்கு கெல்வின், கொதிநீர் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். அப்புறம் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. நண்பர்களே, நம்ம ஆன்சர் 99.9% கரெக்டு. ஆனால் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் நடக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கி கமெண்ட்டை படிக்கணும். யாராவது கமெண்ட்டில் ஒரிஜினல் ஆன்சர் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நான் அக்னாலேஜ் பண்ணியிருப்பேன். யாரோ ஒருத்தவங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு பதில் சொன்னால் அதை நம்பாதீங்க. நான் எதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கணும், எஸ் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னு நான் எதை சொல்கிறேனோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். புரியுதா? ஒரு 5 நாள் கழித்து மறுபடியும் இந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட்டை பாருங்கள். சரியா? ஒரு வேளை ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நானே சொல்லிவிடுவேன். சொல்லலானோ நீங்கள் கமெண்ட்டை படிக்கணும். 2வது பாடம் மின்னியல். மின்னியலில் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. நோட் பண்ணிங்க. மின்கலன். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் மின்கலன். 2வது கொஷினுக்கு ஆன்சர் மின் உற்பத்தி நிலையம். மின் உற்பத்தி நிலையம். 3வது கேள்விக்கு ஆப்ஷன் அ. வீடியோ பாருங்கள். ஆப்ஷன் அ. அது ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஆப்ஷன் அ. அதே மாதிரி 4வது கேள்விக்கு கடைசி ஆப்ஷன் இ நெடில். அதான் ஆன்சர். 5வது கேள்வி நீங்கள் டிக் பண்ணிக்க வேண்டியது வெள்ளி. சரியா? அடுத்தது செகண்ட் பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புக. எழுதிக்கோங்க. முதல் கேள்விக்கான விடை மின் கடத்தும் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. முதல் கேள்விக்கான விடை மின் கடத்திகள், மின் கடத்தும் பொருட்கள். 2வது கேள்வி மூடிய மின்சுற்று. எழுதிங்க. ஒரு மூடிய மின்சுற்றினுள் பாயும் மின்சாரம் மூடிய மின்சுற்று மின்சாரம் என்று அழைக்கப்படும். அடுத்த கேள்விக்கான விடை சாவி. சாவி என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனம். ஆங்கிலத்தில் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4வது கேள்விக்கான விடை நேர்முனையை குறிக்கும். நேர்முனையை குறிக்கும். 5வது கேள்விக்கான விடை மின்கல அடுக்கு. மின்கல அடுக்கு. சரியா தவறா டக்குன்னு நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கொஷின் டிக் அடிங்க. சரி. 2வது கேள்வி தவறு. 3வது கேள்வி சரி. 4வது கேள்வி தவறு. 5வது கேள்வி தவறு. அடுத்தது பொறுத்துக. எங்கே மேட்ச் பண்ணணும் அப்படின்னா 1க்கு ஈ நெடில், 2க்கு உ, 3க்கு அ, 4க்கு இ குரில், 5க்கு ஆ நெடில். நோட் பண்ணிங்க. கமான். அடுத்தது மிக குறுகிய விடையளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் முதல் கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா சாவிகள் 1ம் 2ம் மூடப்பட வேண்டும்.
டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயக்ராமில் K1ம் K2வும் மூட்னா ஏங்கிற பல்பு மட்டும் எரியும். சரியா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்விக்கு என்ன விடைனா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். ரெண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் A என்பது சரியான விடை. ஜஸ்ட் டிக் பண்ணிங்க. கமான், டிக் பண்ணிங்க. அடுத்தது பாடம் 3 ஓப்பன் பண்ணிங்க. பாடம் 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். மிக முக்கியமான பாடம். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். அதில் பகுதி 1 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கும். 10 செகண்டு டக்கு டக்குன்னு டிக் பண்ணுங்க பார்ப்போம். 1க்கு நிலை மாற்றம், 2க்கு இயற்பியல் மாற்றம், 3வது கேள்வி மீளா மாற்றம், 4வது கேள்வி பருவநிலை மாற்றம். அதுதான் விரும்பத்தக்கது. 5வது கேள்வி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். டிக் பண்ணிட்டீங்களா? கமான், சில பேர் என்ன மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருப்பீங்க, அவங்களுக்காக அந்த டைம். அடுத்த பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க, கடகடன்னு எழுதுங்க. முதல் கேள்வி மீள் மாற்றம். ரெண்டாவது கேள்வி மீளா மாற்றம். அதையும் கூட நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே அவங்க மீளா, விரும்பத்தகாதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 3வது கேள்வி விரும்பத்தகாத. 4வது கேள்வி இயற்கையான. 5வது கேள்வி வேகமான மெதுவான. ஏன்னா 2 டேஷ் இருக்குது. சரியா? வேகமான மெதுவான. முதல் டேஷ் வேகமான, 2வது டேஷு மெதுவான. 3வது பகுதி சரியா தவறா. ஃபஸ்ட்டு கொஷின் சரி, 2வது கொஷின் தவறு. ஏன் அப்படின்னா தீக்குச்சி எறிவது ஒரு மீளா மாற்றம். அவங்க மீள் மாற்றம்னு சொல்லியிருக்காங்க, தவறு. 3வது கொஷின் தவறு. அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது இயற்கையான மாற்றம். 4வது கொஷின் தவறு. உணவு செரித்தல் அப்படிங்கிறது ஒரு வேதியியல் மாற்றம் என்பது தான் சரி. 5வது கொஷின் தவறு. நீர் என்பது ஒரு கரைப்பான். 5வது கேள்வியும் தவறு. ஒப்புமை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு கொஷின் மீள் மாற்றம், 2வது கேள்வி இயற்கையான மாற்றம், 3வது கேள்வி மீளா மாற்றம், 4வது கேள்வி விரும்பத்தகாத மாற்றம். 4வது கேள்வி விரும்பத்தகாத மாற்றம். 5வது கேள்வி வேகமான மாற்றம். 5வது கேள்வி வேகமான மாற்றம். அடுத்தது பகுதி 5 ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்கான காரணத்தை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் காரணம்லாம் சொல்ல வேணாம். ஃபஸ்ட்டு கொஷினில் பொருந்தாதது அப்படியே வட்டம் போட்டுக்கோங்க. குழந்தை வளருதல், கண் சிமிட்டுதல், துருப்பிடித்தல், விதை முளைத்தல். இதில் பொருந்தாதது கண் சிமிட்டுதல். ஏன் அப்படின்னா கண் சிமிட்டுதல் அப்படிங்கிறது வேகமான மாற்றம், மற்றது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். புரியுதா? 2வது கேள்வி காஃபி குவளை உடைதல். காஃபி குவளை உடைதல் மட்டும்தான் இதில் விரும்பத்தகாத மாற்றம், மீதி அனைத்துமே விரும்பத்தக்க மாற்றங்கள் தான். 3வது கேள்விக்கு நீங்கள் வட்டமிட வேண்டியது முடிவெட்டுதல். கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தும் இயற்கையான மாற்றங்கள், முடிவெட்டுதல் மற்றும் மனிதனால் நிகழ்த்தப்படும் மாற்றம். சரியா? அடுத்ததில் பலூன் ஊதுதல், அது ஒரு மீள் மாற்றம். நீங்கள் ஊதுறதை நிப்பாட்டிங்கன்னா பலூன் மறுபடியும் சின்னதாக சுருங்கிடும். ஆனால் மற்ற ஆப்ஷனில் உள்ளது எல்லாமே மீளா மாற்றம். ஓகே, அடுத்தது பாடம் 4 காற்று. ஓப்பன் பண்ணிங்க. பாடம் 4 காற்று. காற்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 செகண்ட்ஸில் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் 78%. 2வது கேள்வி இலைத்துளை, 3வது கேள்வி ஆக்சிஜன், 4வது கேள்வி உணவுப் பொருளை புதிதாகவே இருக்கும்படி செய்கிறது. 4வது கேள்வி. 5வது கேள்வி ஆப்ஷன் இ 1 மற்றும் 4 என்பது சரியான விடை. 1 மற்றும் 4.
பகுதி 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் 3 கேள்விக்கு ஆன்சர் ஆக்சிஜன். நோட் பண்ணிங்க. முதல் 3 கேள்விக்கு ஆன்சர் ஆக்சிஜன். முதல் 3 கேள்விக்கு ஆன்சர் ஆக்சிஜன். 4வது கேள்விக்கு ஆன்சர் தூசு பொருட்களை காண முடியும். தூசு பொருட்களை காண முடியும். 4வது கேள்வி சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றுவது எந்த வாயு? கார்பன் டை ஆக்சைடு. நோட் பண்ணிங்க. CO2 அப்படின்னு எழுதிங்க போதும். CO2 அப்படின்னு மட்டும் எழுதுங்க போதும். 3வது பகுதி சரியா தவறா? கடகட நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கொஷின் தப்பு, 2வது சரி, 3வது தவறு, 4வது சரி, 5வது தவறு. ஓகேவா? 5வது தவறு. அடுத்த பகுதி பொறுத்துக. பொறுத்துகவும் கடகடன்னு நோட் பண்ணிங்க. 1 இ குரில், 2 அ, 3 ஈ, 4 உ, 5 ஆ. அடுத்த பகுதி பகுதி 6 ஒப்புமை தருக. நான் உங்களுக்கு ஈஸிக்காக தான் இந்த ரோமன் லெட்டரும் கொடுத்துருக்கேன். பகுதி 6 ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அங்கே போயிடலாம். ஒப்புமை தருக. ஒப்புமை தருகவில் ஃபஸ்ட்டு டேஷில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு. 2வது டேஷில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது 21%. இப்போ மீதி 1% சார், அது எரிதல் மீது எந்த வினையும் புரிவதில்லை. அடுத்த பாடம் 5 எழுதிங்க. பாடம் 5 எடுத்துக்கோங்க. பாடம் 5 செல் எடுத்துக்கோங்க. பாடம் 5 செல் நோட் பண்ணிங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. முதல் கேள்விக்கான விடை ஆப்ஷன் இ குரில் மைக்ரோமீட்டர். 2வது கேள்விக்கான விடை எதுவுமே சரியான விடை இல்லை. அவங்க கொடுத்துருக்கிற எல்லாமே தவறான விடை. சரியான விடை இந்த கேள்விக்கு என்னென்னா பாக்டீரியா செல். எழுதி வச்சிங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை பாக்டீரியா செல். அடுத்தது 3வது கேள்வி நியூக்ளியஸ். டிக் பண்ணிங்க. 4வது கேள்வி ஸ்பைரோகைரா. டிக் பண்ணிங்க. 5வது கேள்வி சைட்டோபிளாசம். டிக் பண்ணிங்க. சைட்டோபிளாசம். பகுதி 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடகடன்னு எழுதுங்க. 5 வார்த்தை மட்டும் தான் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் நுண்ணோக்கி. ஃபஸ்ட்டு கொஷின் நுண்ணோக்கி எழுதுங்க. நுண்ணோக்கி. 2வது கேள்வி பசுங்கணிகம். 2வது கேள்வி பசுங்கணிகம். 3வது கேள்வி செல் சுவர். செல் சுவர். 4வது கேள்வி ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக். 5வது கேள்வி மிகப்பெரிய. 5வது கேள்வி மிகப்பெரிய. அடுத்து சரியா தவறா கடகடன்னு டிக்கெடிங்க, இல்லைனா இன்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் சரி, டிக்கெடிங்க. 2வது கேள்வி சரி, டிக்கெடிங்க. 3வது கேள்வி சரி, டிக்கெடிங்க. 4வது கேள்வி தவறு. சரியா? தாவரத்திலும் சரி விலங்கிலும் சரி உள்ள செல்கள் நுண்ணுறுப்புகளால் ஆனவை. அதான் சரி. 5வது கேள்வி சரி. 5வது கேள்வி சரி. ஓகே. அடுத்தது பொறுத்துக. 1க்கு இ குரில். நோட் பண்ணிங்க. 2க்கு உ, 3க்கு ஈ நெடில், 4க்கு ஆ நெடில், 5க்கு அ குரில். ஓகே. பகுதி 5 பாருங்கள். பகுதி 5 சரியான முறையில் வரிசைப்படுத்துக. பாக்டீரியா, அப்புறம் ரோஜா செடி, அப்புறம் பசு, அப்புறம் யானை, அப்புறம் மாமரம், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். அப்புறம் பூச்சிகளின் முட்டை, அப்புறம் கோழி முட்டை, கடைசியாக நெருப்பு கோழி முட்டை. பகுதி 6 ஒப்புமை தருக. பகுதி 6 ஒப்புமை தருக. 3 டேஷு கடகடன்னு எழுதிங்க. ஃபஸ்ட்டு கேள்விக்கு நீங்கள் எழுத வேண்டியது தாவர செல் அல்லது விலங்கு செல். தாவர செல் அல்லது விலங்கு செல். 2வது கேள்விக்கு நீங்கள் எழுத வேண்டியது விலங்கு செல்.
ரெண்டாவது கேள்விக்கு நீங்கள் எழுத வேண்டியது விலங்கு செல். மூணாவது கேள்விக்கு நீங்கள் எழுத வேண்டியது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. அடுத்த பாடம் போலாம் சீக்கிரம். மனித உறுப்பு மண்டலங்கள், இதுவும் ஒரு மிக முக்கியமான பாடம். மனித உறுப்பு மண்டலங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணியாச்சா? கடகடன் டிக் பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் இவை அனைத்தும். ரெண்டாவது கேள்வி நுரையீரல்கள். மூன்றாவது கேள்வி செரிமானம். டிக் பண்ணியாச்சா? கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட்டு கேள்வி உறுப்பு, ரெண்டாவது கேள்வி மண்டையோடு. எழுதிங்க கமான். முதல் கேள்விக்கு விடை உறுப்பு, உறுப்பு மண்டலம். ரெண்டாவது கேள்வி எலும்பு சட்டகத்தின் பெயர். மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் மண்டையோடு. மூணாவது கேள்வி கழிவு நீக்கம் அப்படின்னு பேர், கழிவு நீக்கம். நாலாவது கேள்வி தோல். நாலாவது கேள்வி தோல். அஞ்சாவது கேள்வி ஹார்மோன்கள். அஞ்சாவது கேள்வி ஹார்மோன்கள். அடுத்த பகுதி மூணாவது பகுதி சரியா தவறா கடகடன்னு நோட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் தப்பு, ரெண்டாவது கொஷின் தப்பு, மூணாவது கேள்வி சரி, நாலாவது கேள்வி தப்பு, ஐந்தாவது கேள்வி சரி. உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த விளக்கத்தை படிச்சிங்க. அடுத்தது பொறுத்துக. இது பொறுத்துக. 1க்கு இ குரில், 2க்கு உ, 3க்கு ஆ நெடில், 4க்கு அ, 5க்கு ஈ நெடில். பகுதி 6ல் என்ன இருக்குன்னா ஒப்புமை தருக இருக்குது. பகுதி 6ல் ஒப்புமை தருக இருக்குது. ஃபஸ்ட்டு டேஷில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது சிறைகள், சிறைகள். ரெண்டாவது டேஷில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது இதயம். மூணாவது டேஷில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது ஹார்மோன்கள், ஹார்மோன்கள். பருவம் 2ஓட கடைசி பாடம் கணினியின் பாகங்கள். நோட் பண்ணிங்க. ஐம் சாரி, ஓப்பன் பண்ணிக்கோங்க. கணினியின் பாகங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஒலிபெருக்கி. டிக் பண்ணிங்க. ரெண்டாவது கேள்வி விஜிஏ. ஆப்ஷன் ஆ நெடில் இருக்கு பாருங்கள், விஜிஏ. மூணாவது கேள்வி சுட்டி. மூணாவது கேள்விக்கு சுட்டியை டிக் பண்ணிங்க. நாலாவது கேள்விக்கு ஊடலை, ஊடலை. அஞ்சாவது கேள்வி சேமிப்பு கருவி. இந்த பாடத்தில் இதுதான் கடைசி பார்ட்டு. பொறுத்துக. 1க்கு ஈ நெடில், 2க்கு மன்னிக்கணும் நண்பர்களே, நான் தப்பாக கொடுத்துட்டேன். 1க்கு ஆ, 1க்கு ஆ நெடில், 2க்கு தான் ஈ, 3க்கு உ, 4க்கு அ, 5க்கு இ. ஓகே, இன்னொரு 10 நிமிஷத்தில் டேர்ம் 3 முடிப்போம். பருவம் 3 அது உங்கள் கையில் தான் இருக்குது, கொஞ்சம் வேகமாக எழுதுங்க. பருவம் 3 பாடம் 1 காந்தவியல். அதில் முதல் பகுதி பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். கமான் சீக்கிரம் டிக் பண்ணுங்க பார்ப்போம். முதல் கேள்வி ஊசி, ரெண்டாவது கேள்வி சீனர்கள், மூணாவது கேள்வி வடக்கு தெற்கு, மூணாவது கேள்வி வடக்கு தெற்கு, நாலாவது கேள்வி சுத்தியலால் தட்டுவதால், அஞ்சாவது கேள்வி திசையை. டிக் பண்ணிட்டீங்களா? திசையை. கமான் ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 5 கேள்வி தான். முதல் கேள்விக்கு 3 டேஷ் இருக்குது. சட்டம், லாடம், வளையம். இந்த வடிவங்களில் செயற்கை காந்தங்கள் தயாரிக்கப்படுகின்றன.
சட்டகாந்தம், லாடம் வடிவிலான காந்தம், வளையம் வடிவிலான காந்தம். இதெல்லாம் செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் காந்தங்கள். ரெண்டாவது கேள்வி, அந்த டேஷில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது காந்தத்தன்மை உடைய பொருட்கள். காந்தத்தன்மை உடைய பொருட்கள். மூணாவது கேள்வி, காகிதம் ஒரு காந்த பொருள் அல்ல. நாலாவது கேள்வி, காந்த கற்களை. நாலாவது கேள்வி, காந்த கற்களை. அஞ்சாவது கேள்வி, ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் எத்தனை துருவங்கள் இருக்கும்? அது வட்ட காந்தமாக இருந்தாலும் சரி, வளைய காந்தமாக இருந்தாலும் சரி, லாட வடிவிலான காந்தமாக இருந்தாலும் சரி, 2 துருவங்கள் தான் இருக்கும். அடுத்து சரியா தவறா? 5 கேள்வி தான். ஃபஸ்ட்டு கொஷின் தவறு. இரண்டாவது கேள்வி சரி. மூன்றாவது கேள்வி தவறு. நான்காவது கேள்வி சரி. ஐந்தாவது கேள்வி தவறு. ஓகே, அடுத்த கேள்வி பொறுத்துக. பொறுத்துக. 1க்கு ஈ நெடில், 2க்கு ஈ குரில், 3க்கு ஆ நெடில், 4க்கு அ குரில். அடுத்தது பொருத்தமில்லாததை வட்டமிட்டு காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வியில் ரப்பர் குழாய் பண்ணிக்கணும். ரப்பர் குழாய் அப்படிங்கிறது பொருத்தம் இல்லாதது. ரெண்டாவது கேள்வி மின் பல்பு. ஏன் மின் பல்பு பொருத்தம் இல்லாததுன்னா, மின் பல்பில் மின்காந்தம் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆனால் மின் தூக்கி, தானியங்கி படிக்கட்டு, மின்காந்த ரயில் இதிலெல்லாம் மின்காந்தம் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்தது நீங்கள் டிக் பண்ண வேண்டியது ஒளி ஊட்டுதல். என்ன ஆன்சர்? ஒளி ஊட்டுதல். ஓகே, பருவம் 3 பாடம் 2 நீர். டேக் 5 seconds டு டிக் தி ஆன்சர்ஸ். முதல்ல அந்த பாடத்தை ஓப்பன் பண்ணிங்க. பாடத்தை ஓப்பன் பண்ணிங்க. நீர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் உப்பு நீர், டிக் பண்ணுங்கள். ரெண்டாவது கேள்விக்கு டிக் பண்ண வேண்டியது காய்ச்சி வடித்தல். மூணாவது கேள்வி ஆப்ஷன் இ குரில் 1 மற்றும் 4. நாலாவது கேள்வி நீங்கள் டிக் பண்ண வேண்டியது நிலத்தடி நீர். நாலாவது கேள்விக்கு நீங்கள் டிக் பண்ண வேண்டியது நிலத்தடி நீர். அஞ்சாவது கேள்வி, அந்த நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். செகண்ட் பார்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 0.3. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் 0.3. கமான், டேக் இட் டவுன், எழுதிக்கோங்க. ரெண்டாவது கேள்வி ஆவியாதல். ரெண்டாவது கேள்வி ஆவியாதல். மூணாவது கேள்விக்கு நீங்கள் எழுதிக்க வேண்டிய விடை அணை. அணை. நாலாவது கேள்விக்கான விடை மழை. அஞ்சாவது கேள்விக்கான விடை ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. அஞ்சாவது கேள்விக்கான விடை ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. அடுத்து சரியா தவறா இருக்குது. 5 கேள்விகள். தவறு, தவறு, சரி, சரி, தவறு. தவறு, தவறு, சரி, சரி, தவறு. எழுதியாச்சா? பொறுத்துக நோட் பண்ணிங்க. பேஜோட லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், டாப்புக்கு கொண்டு வரேன். பொறுத்துக. 1க்கு உ, 2 அ, 3க்கு ஆ நெடில், 4க்கு இ, 5க்கு ஈ நெடில். ஒப்புமை தருக 2 கேள்வி தான். முதல் கேள்விக்கு நீங்கள் எழுதிக்க வேண்டியது நீர் அதிகமாதல். முதல் கேள்விக்கு நீங்கள் எழுதிக்க வேண்டியது நீர் அதிகமாதல். ரெண்டாவது கேள்வி ஆழ்துளை கிணறுகள். ஆழ்துளை கிணறுகள். மூன்றாவது பாடத்துக்கு வாங்க. அன்றாட வாழ்வில் வேதியியல். வேதியியல் மிக முக்கியமான பாடம். அன்றாட வாழ்வில் வேதியியல். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 5 டிக் அடிக்க போகிறீங்க. கமான், ஃபஸ்ட்டு டிக்கு ஆ நெடில் விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். ரெண்டாவதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு டிக் பண்ணுங்கள், அதுவும் ஆப்ஷன் ஆ தான், நெடில். மூணாவது கேள்விக்கும்
ஆப்ஷன் ஆ அதுதான் விடை. கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த டிக் பண்ணிங்க. 4வது கேள்வி கார்பாலிக் அமிலம். ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம். 5வது கேள்வி ஸ்டார்ச்சில். இயற்கை ஒட்டும் பொருள் ஸ்டார்ச்சில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. ஸ்டார்ச்சில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. 5 ஆன்சர் தான். ஃபஸ்ட் ஆன்சர் மட்டும் கொஞ்சம் எழுதுறதுக்கு ஜாக்கிரதையாக பார்த்து எழுதுங்க. ப்ரொஃபேன் தயால் எஸ் ஆக்சைடு. ப்ரொஃபைன் தயால் எஸ் ஆக்சைடு. அது நீங்கள் எஸ் இப்படி போடுறதுக்கு பதிலாக எஸ் ஆக்சைடு அப்படி எழுதுங்க. எஸ் ஆக்சைடு. 2வது கேள்வி சோடியம் ஹைட்ராக்சைடு. 2வது கேள்விக்கான டேஷில் நீங்கள் எழுத வேண்டியது சோடியம் ஹைட்ராக்சைடு. 3வது கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியும், மண்புழு. 4வது கேள்வி இயற்கை அல்லது கரிம உரங்கள் ஆகும். இயற்கை அல்லது கரிம உரங்கள் ஆகும். இயற்கை பசைக்கு உதாரணம், நம்ம ஊரில் போஸ்ட் ஓட்டுறதுக்கு மைதா மாவு வாங்கி தண்ணியை ஊற்றி வெந்நீர் ஊற்றி கிண்டி நம்ம போஸ்ட் ஓட்டிடுவோம்ல, நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் மாவு பொருட்கள் ஸ்டார்ச். அடுத்த பகுதி சரியா தவறா. அடுத்த பகுதி சரியா தவறா டக்கு நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் தவறு, 2வது கொஷின் தவறு, 3வது கேள்வி சரி, 4வது தவறு, 5 சரி. 5 சரி. அடுத்தது பொறுத்துக பகுதி. பொறுத்துக. 1க்கு ஈ குரில், 2க்கு ஈ நெடில், 3க்கு உ, 4க்கு ஆ, 5க்கு அ. ஓகே. பகுதி 6 2 கேள்வி தான், ஒப்புமை தருக. விடையை எழுதிக்கிட்டு கொஞ்சம் ஊன்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யூரியா கனிம உரம், மண்புழு உரம் என்பது இயற்கை உரம். நீங்கள் எழுதிக்க வேண்டியது இயற்கை உரம். அதே போல் டேஷ் என்பது இயற்கை ஒட்டும் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். செலோடேப் செயற்கை ஒட்டும் பொருள். இப்போ நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் தான் இயற்கை ஒட்டும் பொருள். மிக முக்கியமான கேள்வி, இது கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாடம் 4 நமது சுற்றுச்சூழல். 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த பேஜை. பாடம் 4 நமது சுற்றுச்சூழல். அதில் முதல் கேள்வி இவை அனைத்தும். நீங்கள் டிக் பண்ண வேண்டியது இவை அனைத்தும். 2வது கேள்வி நீங்கள் டிக் பண்ண வேண்டியது தாவரங்கள். தாவரங்கள். 3வது கேள்வி சமையலறை கழிவுகள். 4வது கேள்வி மாசுபாடு. 5வது கேள்வி ஆப்ஷன் இ நெடில் அ மற்றும் ஆ. அ மற்றும் ஆ. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. எழுதிக்கோங்க. 5 கேள்வி தான், ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸு. கமான். ஃபஸ்ட்டு டேஷில் நீங்கள் எழுத வேண்டியது முதல் நிலை நுகர்வோர்கள். வெறும் முதல்னு மட்டும் எழுதிங்க, மீது எல்லாம் கொஷின்லேயே இருக்குது. முதல் அப்படின்னு எழுதிங்க. நம்பர் 2 உயிரற்ற. நம்பர் 2 உயிரற்ற. நம்பர் 3 மறுசுழற்சி. நம்பர் 3 மறுசுழற்சி. நம்பர் 4 நீர் மாசுபாடு அப்படிங்கிறது வயிற்றுப்போக்கு உட்பட காலராவையும் உண்டு பண்ணும். அதுவும் வயிற்றுப்போக்கு நோய் தான், வயிற்றுப்போக்கு. நம்பர் 5 மீண்டும் பயன்படுத்துதல். நம்பர் 5 3Rல் ஃபஸ்ட்டு பயன்பாட்டை குறைத்தல், ரெடியூஸ். அப்புறம் ரீயூஸ், அதுதான் மீண்டும் பயன்படுத்துதல். அப்புறம் ரீசைக்கிள், அதான் மறுசுழற்சி. ஓகேவா. அடுத்தது நம்பர் 3 பார்ட் 3 சரியா தவறா. 5 டிக்கோல்லாம் இன்டோ தான் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் சரி, டிக் அடிச்சிங்க. 2வது கேள்வி சரி, 3வது தவறு. 3வது தவறு, நீர் மாசுபாடை உருவாக்கும் அது. 5வது கேள்வி சரி. அடுத்தது பொறுத்துக.
அடுத்தது பொறுத்துக. கமான். 1க்கு உ, 2க்கு ஈ நெடில், 3க்கு ஆ நெடில், 4க்கு அ, 5க்கு இ. ஓகே, அடுத்த பாடம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாடம் 5 அன்றாட வாழ்வில் தாவரங்கள். அன்றாட வாழ்வில் தாவரங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டக்கு டக்குன்னு டிக் அடிச்சிங்க. ஃபஸ்ட்டு கொஷின் ஒசனி சிட்டு. ஒசனி சிட்டு. ரெண்டாவது கேள்வி வேம்பு. மூணாவது கேள்வி உருளைக்கிழங்கு. நாலாவது கேள்வி நெல்லி. ஐந்தாவது கேள்வி ஆலமரம். ஐந்தாவது கேள்வி ஆலமரம். பகுதி 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. சின்ன சின்ன வார்த்தைகள் தான், சீக்கிரம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் 16 அக்டோபர் 16. ரெண்டாவது கேள்வி பருத்தி அப்படிங்கிறது நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு, பருத்தி. மூணாவது கேள்வி தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். நாலாவது கேள்வி சளிக்கோழைகளை அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி, துளசி. ஐந்தாவது கேள்வி பருப்புகள். ஐந்தாவது கேள்வி பருப்புகள். அடுத்து சரியா தவறா? சரியா தவறால ஃபஸ்ட்டு கொஷின் தவறு. ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்துக்கிறது எல்லாமே அலங்கார தாவரங்கள், அதாவது அழகுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்புறம் ரெண்டாவது கேள்வி சரி. மூணாவது கேள்வி தவறு. அழகுக்காக அலங்காரமாக செம்பருத்தி தான் வளர்ப்பாங்க, காலிஃப்ளவர் வளர்க்க மாட்டாங்க. நாலாவது கேள்வி தவறு, பருத்தி கோடை காலத்துக்கு ஏற்றது தான். அஞ்சாவது கேள்வி சரி. அஞ்சாவது கேள்வி சரி. அடுத்தது பொறுத்துக பகுதி. 1க்கு ஈ, 1க்கு ஈ, 2க்கு உ, 3 அ, 4க்கு ஆ நெடில், 5க்கு ஈ நெடில். உங்கள் புக்கில் பகுதி 5 பாருங்கள். பகுதி 5 ஒப்பிடுக. மக்காச்சோளம் என்பது தானியம், எழுதிக்கோங்க. மக்காச்சோளம் தானியம். ரோஜா மலர். மண்புழு மண் வளம் அதிகரிப்பாளர். மண் வளம் அதிகரிப்பாளர். இன்றைய தொகுப்பின் இறுதி பாடம் வன்பொருளும் மென்பொருளும். வன்பொருளும் மென்பொருளும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வன்பொருளும் மென்பொருளும். சார் சிலபஸில் கிடையாது, ஒரு வேளை கேட்டாங்கன்னா. ஃபஸ்ட்டு கொஷின் ஆப்ஷன் இ, மவுஸ் என்பது விடை. மவுஸ் கிளிக் பண்ணிங்க. மவுஸ் நோனே கிளிக்னு வருது, டிக் பண்ணிங்க. அப்புறம் செகண்ட் கொஷினுக்கு இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள். இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள். ஆப்ஷன் அ, குரில் என்பது சரியான விடை. லினக்ஸ் அப்படிங்கிறது கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். ஃபோர்த் கொஷின் இவை அனைத்தும். ஃபிஃப்த் கொஷின் ஆண்ட்ராய்டு. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக பொறுத்த வரைக்கும் மேக் ஓஎஸ் கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள். 1க்கு ஆ நெடில். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஊல இருக்குது பாருங்கள், ஜியோஜீப்ரா. ஜியோஜீப்ரா. ஹார்ட்வேர் ரேம். ரேமுங்கிறது ஒரு ஹார்ட்வேர். கீபோர்டு அப்படிங்கிறது உள்ளீட்டு கருவி, இன்புட் டிவைஸ். லினக்ஸ் அப்படிங்கிறது இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள். நண்பர்களே, இந்த புக் பேக் கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். நான் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பயனுடையதாக இருந்தது. ஃபீல் ஃப்ரீ, ஏன்னா இது ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக். உங்களுக்காக தான் இந்த வீடியோவை தவிர எனக்காக இந்த வீடியோ கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இது உங்களுக்காக தான். யூ ஆர் தி ஸ்டூடெண்ட், யூ ஆர் தி சென்டர் பர்சன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. இந்த வீடியோவின் உண்மையான காரணக்கர்த்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். இதை இன்னும் பெட்டராக நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கலாம் சார்? அப்படியே ஆன்சரை பிடிஎஃபாக எங்களுக்கு கொடுத்துருங்க சார். நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டுமே உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. சார் இந்த வீடியோ வந்து 1.5 ஹவருக்கு மேலே ஓடுது சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஆன்சர் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இருந்திருக்கும்? இந்த ஆன்சர் வந்து வேலிடேட் பண்ணி அதை நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். அப்படி கொடுத்து வாங்கும் பொழுது அதுக்கு எவ்வளோ உழைப்புகள் தேவைப்பட்டிருக்கும், அதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதனால் சார் ஆன்சர் பிடிஎஃபை ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டு அது வேணாம், அது செட் ஆகாது நமக்கு. முழு கேள்வியையும் படிக்கட்டுமா நான், இல்லை ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை மட்டும் டக் டக்குன்னு சொல்லிட்டு போவா? உங்களோட சஜஷன் என்ன, அந்த சஜஷனை நீங்கள் கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட நடுவில் நான் சொல்லியிருந்தேன், சில காரணங்கள்னால உங்களால் எழுதவே முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க மட்டும் என்கிட்ட இந்த பிடிஎஃபை காசு கொடுத்து வாங்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறைவான கட்டணம் தான், 3 டிஜிட் கட்டணத்திலேயே ரொம்ப சின்ன டிஜிட் கட்டணம் தான். 6th to 10th சயின்ஸு சோஷியல் சயின்ஸு புக் பேக் கொஷினோட ஆன்சர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது எல்லோரும் கேட்கக்கூடாது, தவிர்க்கவே முடியாமல் உங்களால் எழுதுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டும் வாங்கிக்கலாம். யாருக்கு வேணுமோ அவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். என்னென்னு கேட்கணும். ஹாய் சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு சும்மா இருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு 6th to 10th ஸ்கூல் புக் பேக் கொஷினோட ஆன்சர் வேணும் சார் அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வாண்ட் 6th to 10th ஸ்கூல் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் ஒரு மெசேஜ் போடுங்க. என்ன ப்ரைஸு, எப்படி நான் அதை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதை வச்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே உள்ளதை ஜஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. ஆனால் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும், நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னா மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தயவுசெய்து எல்லோரும் வாட்ஸ்அப் பக்கம் வந்துடாதீங்க, ரிப்ளை பண்ணவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு சஜஷன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தினமும் காலையில் 3 டேர்ம் புக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, மாலையில் அதே மாதிரி போட்டிருக்கேன். அப்படி போட்டால் ஒரே வாரத்தில் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். இது ஓகேவா? இல்லை சார் 10 நாளாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மட்டும் கொடுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகேவா? உங்கள்கிட்ட இதில் நான் பாசிட்டிவான ஆன்சர் தான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 சார், காலையில் சயின்ஸு சாயந்தரத்தில் சோஷியல் சயின்ஸ் முடிச்சு கொடுத்துருங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உழைப்பே உயர்வு தரும். நன்றி, வணக்கம்.